Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து களி. கருப்பு உளுந்து களியை அதே பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் திருநெல்வேலியில் ரொம்பவே ஸ்பெஷல். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பாரம்பரிய மெத்தடில் செய்யலை, ரொம்ப நேரம் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணும், அப்போ தான் களி உருண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த மெத்தடுக்கு போகிறதில்ல. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நம்ம பக்குவமாக மாவை வேக வச்சா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கிளறினாலே போதும், உங்களுக்கு களி நல்லா உருண்டுட்டு வந்துடும். இன்றைக்கி அந்த மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். இதை லேசாக வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். பாரம்பரிய முறை அப்படிங்கல எங்கள் ஊரில் இதை வறுத்து செய்கிறது இல்லைங்க. உளுந்தை பச்சையாக தான் திரிச்சுப்பாங்க. ஆனால் புதுசாக செஞ்சு பார்க்கையில் கொஞ்சம் கட்டித்தட்ட வாய்ப்பு இருக்குது. அவங்க வறுத்து செஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்தா போதும். கலரெல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. இதை ஆற வச்சு மிக்சியில் திரித்து எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் திரிச்சுக்கிறதுனால சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். மாவு தான் கணக்குங்க. நம்ம எடுத்த அரிசி பருப்பு அளவு எடுத்துக்கக்கூடாது. மாவை வச்சு தான் நம்ம அளந்து எடுத்துக்கணும். 1 கப் மாவுக்கு 1 கப் கருப்பட்டி, 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் இனிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு 3/4 கப் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக கருப்பட்டியை ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 3 கப் தண்ணியிலேயே கரைச்சிக்கிறேன். இப்போ கருப்பட்டி களி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கருப்பட்டி தண்ணி எடுத்துகிட்டு அதில் மாவை போட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அல்வா மாதிரி கிண்டி இறக்குறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கங்க. மாவு நல்லா வெந்து களி மாதிரி உருண்டு வரணும், அந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ மீதி இருந்த கருப்பட்டியை சேர்த்துக்கிறேன். இனிப்பு கரெக்டாக இருக்குது. இது அளவு ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. 1 கப் மாவுனா 1 கப் கருப்பட்டி, 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு தடவை வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்தாக்கில் தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுட்டு நம்ம வறுத்து திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த கேசரியெல்லாம் கிண்டுற மாதிரி சேர்த்துக்கிட்டே கிளறணும்னு அவசியம் இல்லைங்க. மிதமான தீயில் அப்படியே மாவை சேர்த்துக்கோங்க. தீயை இப்போ குறைக்கவோ கூட்டவோ வேண்டாம். அதுவே உங்களுக்கு அந்த கொதி மாவை உள்வாங்கிக்கும். 1 கப் மாவு எடுத்திருந்தேன் இல்லையா, இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு கருப்பட்டி களிக்கு நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த 1/4 கப் எண்ணெயில் பாதி அளவு இப்போ சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்கையில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். தீயை நல்லா குறைவு பண்ணிக்கலாம். மாவு தன்னாலேயே வெந்து வரணும். ஒரு மரக்கரண்டியோ அல்லது ஒரு துடுப்பு இல்லை ஒரு மத்து இருந்ததுன்னா நடுவில் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அரை மூடி போட்டு வச்சோன்னா ஒன்று போல் உங்களுக்கு வேக்காமல் ஒன்று போல் வெந்து வரும். நீங்கள் சில்வர் கரண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூடு ஏறும், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இதை மட்டும் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. கிளறி விடணும்னு இல்லை. தட்டி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் குறைவான தீயிலே போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 25 நிமிஷம் ஆயிருக்கு. 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் மாவு வேகிறதுக்கு. மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ நீங்கள் கிளறி விட ஆரம்பிக்கலாம். நான் அதே மரக்கரண்டியை வச்சே கிளறிக்கிறேன். மத்து இருந்தால் மத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லது கனமான ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை வெள்ளையாக தெரிகிற மாவு கூட உங்களுக்கு நல்லா வெந்துட்டுருக்குங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணையிலேயே கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கோ இல்லை லேடிஸ் யூஸ் பண்ணையில கூட அதிகமாகவே நீங்கள் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கருப்பு உளுந்து களி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்கு வலி, இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. பாருங்கள் எந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிட்டுன்னு. ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம கிளற வேண்டியது இருக்குங்க. அரை மணி நேரம் வேக போட்டுட்டீங்க, அரை மணி நேரம் அந்த மிதமான தீயிலே வெந்துட்டு அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டு வந்துடும். கிளறதுக்கு சிரமமே இருக்காது. நிறைய பேர் கிளறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாரம்பரிய முறையை ஃபாலோ பண்ணுறதில்ல. பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆகிட்டுன்னு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் வச்சு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கைப்படாமல் வச்சுருந்தா ஒரு 2-3 நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை உங்களுக்கு கைப்படும் இல்லை ஈர ஸ்பூன் படும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் தான் வச்சுருக்க முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.